வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ரத சப்தமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான நாள். இது எப்படி உருவாகியது? ரத சப்தமி அதாவது திதிகளில் 7வது நாள் சப்தமி. அந்த திதியில தான் சூரியன் பிறந்ததாக ஐதீகம். கஷிபர் முனிவர் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அதிதி உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். இப்போ வாசல்ல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டது. உடனே போய் அதிதி, அந்தம்மா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள், கொஞ்சம் பொறுமையாக போய் கதவை திறந்தார். அவர் பார்த்துட்டு, அவர் ஒரு பிராமணன், சரி பிரகன்சியாங்க இருக்காங்க போல இருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், சரி தரேன் இருங்க. உடனே அதிதி உள்ளார போய் கஷிபருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து, அது அந்த காலம், அதனால கணவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவரை சாப்பிட்டு முடித்து கையாளமினதுக்கு அப்புறம் அந்த இடத்த தொடச்சி எச்சல் எடுத்துட்டு அவர் படுக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த வாசலில் இருக்கிற பிராமணன் ஞாபகம் வந்தது. உடனே சாப்பாடு தட்டில் எல்லாம் இலையில வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இந்த பிராமணனுக்கு, என்னை ரொம்ப நேரம் நீ காக்க வச்சிட்டேன்னு சொல்லி கோபம். அதிதிக்கிட்ட, என்னை ரொம்ப நேரம் நீ காக்க வச்சிட்ட, நான் உனக்கு சாபம் தருகிறேன், உன் வயிற்றில் இருக்கும் குழந்தை இறந்துடும். அதிதிக்கு ரொம்ப கவலை. நேராக போய் கஷிபர்ட்ட சொல்கிறா, பிரபு இந்த மாதிரி அவர் சாபம் கொடுத்துட்டார், என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிறக்க போகிற குழந்தை பிரகாசமான ஒளியோடு பிறக்கப் போகிறார். திதியிலிருந்து 7வது நாள் சப்தமி திதி என்று பிறக்கப் போகிறார். ஏழு குதிரைகள் ரதத்தை இழுத்து வர அந்த ரதத்திலிருந்து வரப்போகிறார். அப்படிப்பட்ட சூரியன் அப்படின்னு சொன்னோன்னே அதிதிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சப்தமி திதியில இந்த சூரியன் பிறக்கிறார். இந்த ரத சப்தமி அப்படிங்கிற நாளில் நீங்க சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியவன் சூரியன். பிதுர்காரகன் அப்படின்னு பேர். இந்த பிதுர்காரகனால் வரக்கூடிய வியாதிகள் இது தீர வேண்டும் என்றால் மிக முக்கியமானது இந்த ரத சப்தமி. அதேபோல் வியாதி வராமல் இருக்க வேண்டும். வியாதி வராமல் இருக்க வேண்டும் என்றாலும் இந்த ரத சப்தமியில் நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும். சூரிய நாயனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரதசப்தமி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திலும் மிக சிறப்பாக நடைபெறும். சூரியனை பிரதானமாக கொண்ட கோயில், சூரிய வழிபாடுகள் உள்ள கோயில் எல்லாம் இந்த ரதசப்தமி. இந்த ரதசப்தமி அன்று எருக்கன் இலை, இந்த எருக்கன் இலையை தலையில் வைத்துக்கொண்டு மஞ்சள், குங்குமம், அட்சதை இதை வைத்துக்கொண்டு நீங்கள் குளித்தீர்களேயானால், அதுவும் நதியில் போய் குளிக்கணும், இல்லை குளம், ஏரி அந்த மாதிரி போய் குளிக்கணும். குளிச்சிங்கன்னா, முடியாதவங்க வீட்டில் தான் குளிச்சாகணும், வேற வழி இல்லை. இந்த எருக்கன் இலையை தலையில் வைத்துக்கொண்டு அன்றைய தினம் குளித்தால் சகல பாவங்களும் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள். வியாதிகள் இல்லாமல் இருப்பதற்கும் வியாதிகள் வராமல் இருப்பதற்கும்
மிக முக்கியமான நாள். இந்த நாள்களில் நீங்கள் இறை வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக செய்யுங்கள். இந்த நாட்களில் செய்யப்படும் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் வீட்டில் சமைத்து யாருக்காவது அன்னம் வழங்கினீர்களேயானால் உங்களுடைய வம்சாவழியில் இருக்கும் எல்லா பாவங்களும் நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாதிகள் இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா யமதர்மனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த எருக்க இலையில தயிர் சாதம் வச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா யமதோஷம் நிவர்த்தி ஆகும். யம பயம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான நாள் இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது. இந்த நாட்களில் சூரிய வழிபாடு அதிகாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள குளிச்சுட்டு சூரிய வழிபாடு அப்படிங்கிறத செய்தோமேயானால் சகல தோஷங்களும் நீங்கி நல்ல விதமாக இருக்கலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.